அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல நின்று இருக்கோன்னா, யாழ்ப்பாணியில் ஏலக்காய் செடியாண்ட நின்றுட்டுருக்கோம். இது ஏலக்காய் செடி. இந்த ஏலக்காய் செடி நட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆண்டுகள் ஆகுது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கு பூ பூத்துருக்கு. இது ஏலக்காய் பூ. மேலே பூ பூக்கும், கீழே தான் இது காய் காய்க்கும். நம்ம இது பார்த்தோம்னா சும்மா நட்டோம், ஏலக்காய் செடி தோட்டத்தில் இருக்கட்டும், சும்மா யாருக்குன்னா பார்க்கறதுக்கு ஏலக்காய் செடி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நட்டது. ஆனால் இப்போது இது பூ பூத்துருக்கு. இங்கே இதுக்காக நாங்கள் எந்த வேலையும் செய்யலை. ஏன் பார்த்தோம்னா இது இருக்குது, பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது, சுற்றில வாழை மரம் இருக்கும். இந்த வாழை மரத்துக்கும் நாங்கள் எந்த விதமான பராமரிப்போ இல்லை மருந்து வைக்கிறது, எரு வைக்கிறது அப்படின்னு எதுவுமே இருக்காது. இங்கே நம்ம தோட்டத்துக்கு சொட்டு நீரில் தண்ணி விடுறப்ப இங்கே கொஞ்சம் தண்ணி வரும். ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தண்ணி விட்டு வச்சுருக்குறோம். சுற்றி தண்ணி அடிக்கும். அதில் வர தண்ணி தான். மற்றபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பராமரிப்பும் இது கிடையாது. அப்படி இருந்து இது நல்லா செழுமையாக வளர்ந்து ஒரு பூவும் பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொட்டு இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மொட்டு இருக்குது. இவ்வளோ இது பண்ணியிருக்கு. இது காய் காய்ச்சதுனாலும் உங்களுக்கு இதை காயை காமிக்கிறேன். நம்ம இடங்கள்லையும் பூ பூக்குது, நல்லா இருக்குது செடி அப்படின்றது தான் நமக்கு இதுவாக இருக்குது. ஆனால் இது குளிர் பிரதேசங்களில், மேற்கு தொடர்ச்சி மலையில் இது நிறைய காய்கள் வரும். நல்ல குளிர்ச்சியான இடங்களில் காய்களும் இங்கே பயிரும் வைக்கிறாங்க அந்த இடத்துங்களில். ஆனால் நம்ம இது சும்மா சமவெளி பகுதியில் நட்டோம், வந்திருக்குது. காய் வருமா என்னன்றது தெரியல. பூ பூத்துருக்குது. காய் வந்தால் அது எந்த நிலையில் இருக்கும் அப்படின்றத வருங்காலங்களில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். இதோ மொத்த செடியினுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா பூவு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பூவு இது ஒரு மொட்டு. இதே போல் வெடித்து வரும். பார்த்திங்கன்னா மேலே ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது வெடிக்குது. நாளைக்கு பூ பூத்துரும். இதுலேருந்து நாளைக்கு பூ வந்துடும். இப்படி தான் இருக்குது. முத்தனை செடி.